அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். பொதுவாக வினோத கிரகங்கள் அப்படின்னாலே புதன் குரு தான் வினோத கிரகம்னு அதுக்கு பேர். இது ரெண்டு சேர்ந்தா கேந்திராதிபத்திய தோஷம். ஆனால் இந்த ரெண்டு கிரக சேர்க்கை ஒரு நல்ல கிரக சேர்க்கை இல்லை அப்படின்னு ஜோதிட நூல்கள் சொல்லுது. கோதண்ட விருட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகையும் திருநீற்று பத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை, இது ரெண்டையும் ஒரு வெள்ளி தாயத்தில் அடைச்சி போட்டுக்கோங்க. இதான் உங்களுக்கு சொன்ன பரிகாரமே. அது ரெண்டையும் ஒன்றா இணைச்சி அது என்னைக்கு எடுக்கணும், எப்போ காப்பு கட்டணும், எந்த நாளிகளை செய்யணும் எல்லாம் கணக்கு இருக்குது. அவங்களுக்கு வெள்ளி தாயத்தில் அடைச்சி கையில் கொடுத்தாச்சு வச்சுக்கோங்க. இது கிடைச்சதுக்கப்புறம் அவங்க மேரேஜ் பண்ணி நல்லா இருக்காங்க. அவங்களுக்கு எந்த லைஃப்லையும் எந்த இடையூறுமே இல்லை. இந்த வித்தை யோகம் இருந்தா ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? மேரேஜ் லைஃப்பை டிஸ்டர்ப் பண்ணுதுமா. இந்த ரெண்டு கிரக சேர்க்கையுமே பார்த்தீங்கன்னா குருவுக்கு எதிராக செயல்படுறவங்களும் இருக்காங்க. குருவே மாணவனுக்கு துரோகம் பண்ற குருவும் இருக்கு. இந்த யோகம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு யோகம். கிரகமாளியா யோகங்கிறது அவங்களுக்கு நிறைய சொத்துக்கள், செல்வாக்கு, சகலத்தையும் கொடுக்கக்கூடியது. இதுலேயே திதிசூனியம் பாதகமாச்சுன்னா கஷ்டம். இப்போ ஒரு கிரகமாளி யோகம் இருக்கு, பொண்ணு அமையலையே, இல்லை 4ஆம் விதி தொடர்பு வந்துடுறாரு. அப்போ அந்த கேதுங்கிறது ஓட்டை, அப்போ 4ங்கிறது ஆடை. ஓட்டையா போட்ட சட்டை போட்டு போய் நில்லுங்க. பொண்ணுக்கு பிடிச்சிரும், கல்யாணம் நடக்கும், போங்க. திடீர் பணக்காரராகும். சரின்னு சொல்லிட்டு ஐயா குஜராத்தில் கடற்கரை பகுதியில் நிஷ்கலங்கேஸ்வரர், நிஷ்கலா ஈஸ்வரர் இப்படி ஒன்றா எடுத்துக்கலாம். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். ஆன்மீகம் ஜோதிட பலன்கள் சார்ந்த நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்து கொண்டு வர கோவை பண்டிட் விஜய் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிறாங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கீங்களா? சரி, இப்போ யோகங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய யோகங்கள் இருக்கு. அதுல யாருக்கும் தெரியாத வித்தியாசமான யோகம் ஏதாவது இருக்கா? யாருக்கும் தெரியாதல இல்லை, எல்லாருக்கும் தெரியும். அது வித்தியாசமான அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாருக்கும் தெரிஞ்ச யோகம்தான். வித்தை யோகம்னு ஒன்று இருக்குது. இது எல்லாருக்கும் தெரியும், எல்லா ஜோடர்களுக்கும் தெரியும். வித்தை யோகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. பொதுவாக வினோத கிரகங்கள் அப்படின்னாலே புதன் குரு தான் வினோத கிரகம்னு அதுக்கு பேர். இது ரெண்டு சேர்ந்தா கேந்திராதிபத்திய தோஷம். கேந்திராதிபத்திய தோஷம். பொதுவாக குரு புதன் தான் வித்தைக்கான கிரகங்கள். குரு ஆசிரியர், புதன் கல்வி. இப்போ ஆசிரியர்கிட்ட தான் வித்தை கிடைக்கும். ஆனால் இந்த ரெண்டு கிரக சேர்க்கையும் ஒரு நல்ல கிரக சேர்க்கை இல்லை அப்படின்னு ஜோதிட நூல்கள் சொல்லுது. அப்போ பாவகத்தில் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடமும் 5ஆம் இடமும், 3ஆம் இடம் முயற்சி, 5ஆம் இடம் உயர்கல்வி. ஸோ அந்த 3-5 காம்பினேஷனும் குருபுதன் காம்பினேஷன் இருந்தால் அது வித்தை யோகம் வேலை செய்யும். இதில் ப்ளஸ் இருக்குது, மைனஸும் இருக்குது. இது மன வாழ்க்கைக்கு பிரச்சனையை கொடுத்துரும். ஒரு சிலருக்கு இந்த குருவும் புதனும், எனக்கு பார்த்தீங்கன்னா குருவும் திதிசூனியம், புதனும் திதிசூனியம். ஆரம்பகால கல்வி அவுட்டு, ஆரம்பகால கல்வி அவுட்டு. இது அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அதை பயன்படுத்தி இருந்திருப்பேன். இதுக்கு பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. இதில் ஏகப்பட்ட பரிகாரம் இருக்குது. நாயுரு, சென்னாயுருவி வச்சுக்கிறது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. நம்ம இன்னொரு ஸ்டைலில், என்னுடைய ஸ்டைலில் நான் அது மாதிரி சொல்கிறது உண்டு. பொதுவாக குருபுதன் சேர்க்கை நிறைய பேருக்கு மன வாழ்க்கை பாதிப்பை தருகிறது. அதாவது அது மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணமாக இருந்து அல்லது சதுர்த்தசி திதியில் பிறந்தவர்களுக்கு இந்த குருபுதன் சேர்க்கை, இது வினோத கிரக சேர்க்கை, அவங்களுக்கு கேந்திராதிபத்திய தோஷமாகி மன வாழ்க்கை பாதிப்பை தருகிறது. ஒரு தெரிஞ்சவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க, அவங்க ஜாதகம் லக்னம் கன்னியா லக்கணம்னு நினைக்கிறேன். ஜாதகப்படி லக்னாதிபதி நீசம், குருவும் நீசம். அதனுடைய திசை வரும்பொழுது மன வாழ்க்கையை கழட்டி விட்டுருச்சு. அந்த புதன் திசை வரும்பொழுது மன வாழ்க்கையை கழட்டி விட்டுருச்சு. அதுக்கு முன்னாடி நல்லா இருந்தது அவங்க மன வாழ்க்கைங்கிறது. ஆனால் அவங்க சேர்ந்து வாழ்ந்தாங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் சேர்ந்து வாழ்ந்தாங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் சேர்ந்து வாழ்ந்தாங்க. நாகப்பட்டினத்துக்காரங்க அவங்க. சண்டை போட்டாலும் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க ஆஸ்திரேலியாவிலேருந்து பாருங்கள், கரெக்டாக அந்த புதன் திசை வரும்போது கணவனை பிரிஞ்சுட்டு வெளியில் வந்துடுறாங்க. சின்ன சின்ன குழந்தைங்க, 2 வயசு 3 வயசு. அந்த குழந்தைகள் அப்போ முதல் வாழ்க்கை, மன வாழ்க்கை நல்லா இருந்தது. இது ரெண்டுமே வினோத கிரக சேர்க்கை. இது கேந்திராதிபத்திய தோஷம்னு இதுக்கு பேர் உண்டு. இந்த மாதிரி இருக்கிறது ஆனால் இது ரெண்டும் சேர்ந்த வித்தை யோகம். நல்ல நாலேஜ் இருக்குது, நல்ல படிப்பு இருக்குது, எல்லா வித்தையும் கொடுத்துருச்சு. ஆனால் மன வாழ்க்கையை கை வச்சிருச்சு. நான் இதே மாதிரி ஒரு கிரக சேர்க்கை, ஒரு ஜாதகம் வந்தது. அவங்களுக்கு திருமணம் ரொம்ப வீக்காக இருந்தது. 7ஆம் இடத்துல குரு புதன் சேர்ந்துருச்சு. நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா இருக்காங்க. கோதண்ட விருட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகையும் திருநீற்று பத்திரி, திருநீற்று
பத்தரி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை. இது ரெண்டையும் வந்து ஒரு வெள்ளி தாயத்தில் அடைச்சி போட்டுக்கோங்க. இதான் உங்களுக்கு சொன்ன பரிகாரமே. ஸோ திருமணம் முடிச்சு போயிட்டாங்க. நல்லா படிச்சிருக்காங்க. பொதுவாக இந்த இந்த வித்தை யோகத்துக்கு வந்து கிரகமே குரு புதன் தான். பாவகத்தில் 3-5. ஆனால் இது வந்து வித்தையை கொடுத்துருது, யோகத்தை கொடுத்துருது, அந்த கல்விக்கான வித்தை எல்லாமே கொடுத்துருது. நிறைய ஸ்கூல் வச்சுருக்கவங்க ஜாதகம்லாம் பார்த்தீங்கன்னா இது இருக்கும். இது பெண்ணுக்கு இருந்தாலும் சரி, ஆணுக்கு இருந்தாலும் சரி, இந்த நான் சொன்ன அந்த 4 லக்கணம் வந்துருச்சுன்னா சிக்கலாயிரும். அப்போ இவங்களுக்கு என்ன பண்ணுறது, கோதண்ட விருட்சமும் இந்த திருநீற்று பத்திரின்னு சொல்லக்கூடிய அந்த மூலிகையும் வெள்ளி தாயத்தில் அடைச்சி நீங்கள் எடுத்து கொடுத்தாச்சு. இன்றைக்கெல்லாம் அதுக்கெல்லாம் டைம் இல்லை. ஒரு நேரம் எல்லாம் மூலிகையாக தேடி தேடி எடுத்து அது ரெண்டையும் ஒன்றா இணைச்சி அது என்னைக்கு எடுக்கணும், எப்போ காப்பு கட்டணும், எந்த நாளிகளை செய்யணும் எல்லாம் கணக்கு இருக்குது. அதையும் செஞ்சு அவங்களுக்கு வெள்ளி தாயத்தில் அடைச்சி கையில் கொடுத்தாச்சு, வச்சுக்கோங்கன்னு சொல்லி. அப்போல்லாம் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது இது கிடச்சதுக்கப்புறம் அவங்க மேரேஜ் பண்ணி நல்லா இருக்காங்க. அவங்களுக்கு எந்த லைஃப்லையும் எந்த இடையூறுமே இல்லை. அவங்க ஜாதகத்தில் இது வாங்கணும் வச்சுருக்கணுங்கிறது விதி. இது எப்பயுமே வச்சுக்கோங்கன்ட்டு. நல்லா படிக்கிறதுக்கு இந்த யோகம், இந்த கிரக சேர்க்கை இருக்கணும். எனக்கு குருவும் கெட்டு போச்சு, புதன் கெட்டு போச்சு. ஸோ அன்னைக்கு எனக்கு இது தெரிஞ்சிருந்தால் அந்த மூலிகை நான் எடுத்து வச்சுருந்துருப்பேன். புரியுதா? எனக்கு 3ஆம் இடம் கெட்டு போச்சு, 5ஆம் இடம் கெட்டு போச்சு. அப்போ இது அந்த காலகட்டங்கள் அந்த குரு பலமானதுனால 2 ஒரே டிகிரியில் இருந்தனால கிடச்சிருச்சு. லேட்டாக கிடச்சிச்சின்னு சொல்ல வரேன். எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் சார் இந்த வித்தை யோகம் இருந்தா? வித்தை யோகம் இருந்தாங்கன்னா என்னங்கன்னா, குருவுக்கு ஆசிரியருக்கு பிரச்சனை ஆயிரும். ஆசிரியரை மிஞ்சிய சீடர் ஆயிடுவாங்க, வாத்தியாரை மிஞ்சிய மாணவர் ஆயிடுவாங்க. இப்போ என் குருநாதர்லாம் ஒரு அவர் அளவுக்கு, அதாவது அவருக்கு அவ்வளோ மிகப்பெரிய ஞானம், மிகப்பெரிய வளர்ச்சி எல்லாம் இருந்தது. ஆனால் அவருக்கு உலகத்துக்கு தெரியாது. அவர் திரு மூக்கே தேவர் ஐயாங்கிறவர் உலகத்துக்கு தெரியாது. அந்த ஊரை சுற்றி இருந்தவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நம்ம தாளையுத்து மகாராஜன் ஐயா அவங்களெல்லாம் அந்த இடத்துக்குள்ள தான் தெரியும். இன்றைக்கி நம்ம உலகளாவிய அளவு தொடர்பு இன்றைக்கி போச்சு இல்லையா? இன்றைக்கி தகவல் தொழில்நுட்பம். இதுக்கு நான் காரணம் இல்லை, தகவல் தொழில்நுட்பம். இன்றைக்கி யூடியூப்பில் பேசுகிறோம். முதல்லலாம் ஒரு ஃபாரின் கால் பேச முடியுமா? நேராக பிஎஸ்என்எல் ஆஃபீஸுக்கு போய் ட்ரங்க் கால் புக் பண்ணி பணம் கட்டி வெயிட் பண்ணி அங்கேருந்து தான் பேச முடியும். ஃபாரின் கால் புக் பண்ணி ஐஎஸ்டி கால்னு சொல்லுவாங்க. அப்புறம் எஸ்டிடி பூத்து வந்துச்சு, காலப்போக்கில் மாறிச்சில. அது மாதிரி இன்றைக்கி எல்லாருக்கும் சாதாரணமாக கிடைக்கிது இல்லையா? அதுதான் அந்த வினோத கிரக சேர்க்கை. இந்த புதன் குரு தான் வினோதம். இப்போ ஒரு காலத்தில் ஃபோன் பண்ணுறது கஷ்டமா? யார் வீட்டில் ஃபோன் இருந்தால் பெரிய ஆளுங்க. அவங்க லேண்ட்லைன் ஃபோன் இருந்தால் பெரிய ஆளுங்க. நான் சொல்கிறது 80 காலகட்டங்களில். 95, 98, 2000க்கு அப்புறம் ஃபோனு சாதாரணமாகி போச்சா இல்லையா? ஏன்னா வீட்டில் இருந்து யாரும் பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. எல்லாருக்கும் மொபைல் ஆகி போச்சு. லேண்ட்லைன் ஃபோனை யார் யூஸ் பண்ணுறாங்கன்னு குறைஞ்சி போச்சு. அதெல்லாம் அதான் வினோதம். இந்த குரு புதன் தான் வினோதம். இந்த குரு புதன் தான் வினோத்துன்னு நான் எடுக்கிறேன். அது சுக்கிரன் சம்மந்தப்பட்டுச்சுன்னா வேற ஆயிரும். சுக்கிரன் சம்மந்தப்பட்டுச்சுன்னா வேற ஆயிரும். ஸோ இப்படி அந்த காரகத்துக்கு தக்கவாறு இல்லை ஏகப்பட்ட மூலிகை இருக்குது. இந்த 2 காம்பினேஷனுக்குமே திருமணத்துக்கான மூலிகை. இந்த மூலிகை எது? கோதண்ட விருட்சமும் இந்த பத்திரின்னு சொல்லக்கூடிய அந்த மூலிகையும். அது வந்து திருமணத்துக்காக கொடுத்தது. இது கல்விக்கு வேற, ஒவ்வொன்றுக்கும் வேற. அது எந்த பாவகத்தில் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடும், மூலிகை மாறிடும். ஒரே பூமி தான்மா. செம்மண் பூமி இருக்குது, களிமண் பூமி இருக்குது, கடற்கரை மண் இருக்கா இல்லையா? மண்ணில் எத்தனை வெரைட்டி இருக்குது. வண்டல் மண் இருக்குது, கிணத்து மண்ணுன்னு கிராவல் மண்ணுன்னு எடுத்து கொண்டு கொட்டுறோம். மண்ணுக்கு மண்ணு மாறுபடுதில்ல. அதே மாதிரி சீனா களிமண் எப்படி இருக்குது, வித்தியாசமாக இருக்கா இல்லையா? சீனா மண் அது மாதிரி தான். என்ன சார் பரிகாரம் இருக்குது இதுக்கு? இந்த ஒன்றை தவிர நிறையா இருக்குது. சரஸ்வதி யோகம்னு பேர். வழிபாடை சொன்ன சரஸ்வதி, கூத்தனூர் சரஸ்வதி, சாரதாம்பாள் இவங்களுடைய வழிபாடு சிறப்பை தரும். இதுக்கு சரி தலங்கள் எதுவும் இருக்கா சார் இந்த கோவிலுக்கு போய்? அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. சரஸ்வதி கோயில் எங்கே இருந்தாலும் கும்பிட்டுக்கலாம். சாரதா பீடம் நிறைய இடத்துல இருக்கு. சிருங்கேரியில் இருக்குது, ஏன் நம்ம கூத்தனூர் சரஸ்வதி இருக்குது, கோயம்புத்தூர்ல ரேஸ் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் சாரதாம்பாள் கோயில் இருக்குது. சாரதாங்கிறது சரஸ்வதி தான். கொல்லூர் மூகாம்பிகா இருக்கு. இந்த வித்தை யோகம் இருந்தா ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா சார்? இல்ல மேரேஜ் லைஃப்பை டிஸ்டர்ப் பண்ணுதுமா. நான் சொல்கிறேன், நீ கேளுங்க. குரு வாத்தியாருமா, புதன் மாணவம்மா. புரியுதா இல்லையா? இவன் பேரறிவு. இது அறிவை கொடுக்குற நிலையில் இது இருக்குது குரு. இவர் அறிவை கொடுக்குறவர். இவர் அறிவை வாங்கித்தான் பயன்படுத்தணும். புதன்கிறது அறிவை வாங்கி பயன்படுத்தக்கூடியது. குருங்கிறது அறிவை கொடுக்குறது. அதனால குருநாதரை உன்னதமாக சொன்னாங்க. இந்த 2 கிரக சேர்க்கையுமே பார்த்தீங்கன்னா குருவை மிஞ்சிய சிஷியர்கள் இருக்காங்க, குருவுக்கு எதிராக செயல்படுறவங்களும் இருக்காங்க. குருவே மாணவனுக்கு துரோகம் பண்ற குருவும் இருக்கு. துரோணாச்சாரியர் ஏகாலவன்ட்ட கட்டவரில் கேட்டாரா இல்லையா?
அவர் யார் சொல்லி கொட்டாருங்கிற கதைக்கெல்லாம் போக வேண்டாம். குருநாதரே மாணவருக்கு துரோகம் செய்கிற குருநாதர் இருக்கிறாங்க, மாணவரும் குருநாதருக்கு குரு துரோகம் பண்றவங்களும் இருக்காங்க. ஒருத்தர் ஜோசியம் படிச்சிட்டாரு எங்க ஊர்ல, குருநாதர் ஆபீஸுக்கு ஏத்தாப்புல ஆபீஸ் போட்டாரு. குருநாதர் ஆபீஸுக்கு ஏத்தாப்புலயே ஆபீஸ் போட்டாரு. அப்ப இங்க வர கிளைண்ட் அங்க போகுமா போகாதா சொல்லுங்க தாயி? போவாங்களா இல்லையா? இது குரு துரோகம் இல்லையா? சரி, சொல்லி கொடுத்துட்டு வித்தையை விரலை கட்டி வாங்கினார்ல துரோணாச்சாரியார், விரலை வாங்கினார்ல, வாங்கினாரா இல்லையா? ஏகலைவன்ட்ட அவன் தூரத்துல இருந்து கத்துக்கிட்டான், அவன் சுயம்புவா கத்துக்கிட்டான், அவர் எப்படி நடக்குதுன்னு பார்க்கறான், பார்த்து கத்துக்கிட்டான். குருவும் மாணவர்களுக்கு துரோகம் செய்த குருவும் இருக்கிறார்கள், ஜோடத்துறையா இருக்கட்டும் எந்த துறையா இருக்கட்டும். மாணவரும் குருவுக்கு துரோகம் செய்தவர்கள், குருவுக்கு துரோகம் செய்த மாணவர்களும் இருக்கிறார்கள். புரியுதா இல்லையா? இதை வினோத கிரகம்னு பேரு. அவர்கிட்ட வந்து அறிவை வாங்கிட்டு அவருக்கு எதிராக செயல்படுறது. இவர் அறிவை கொடுத்துட்டு பயன்படுத்தாதன்னு சொல்றது எப்படி? இந்த வித்தை யோகம் இருந்தா நல்லதா கெட்டதா சார்? இந்த வித்தையோகம் இருக்கிறது வந்து வித்தைக்கும் கல்விக்கும் நன்மையை தரும். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, அதெல்லாம் கிடைக்கும். ஆனா இது இந்த கேரியர் லைஃபுக்கு வரும்போது பிரச்சனையாது. இது வந்து எந்த இடத்துல இருக்குங்கிறத வச்சு சொல்ல முடியும். அது 7ஆம் இடத்துக்கு தொடர்பு கொண்டா. ஒரு கன்னியாலக்கண ஜாதகம், இதே மாதிரி கன்னியாலக்கண ஜாதகம் 7ஆம் இடத்துல புதன் நீசம், குருவும் நீசம். அப்போ ஒரு ஒரு ஜோதிடர் உட்காந்துருக்காரு, அவர்கிட்ட வந்து கொடுக்குறாங்க, இது லூசு அப்படிங்கிறாரு அவர். லக்னாதிபதியும் கெட்டு போச்சு, 4ஆம் இடமும் கெட்டு போச்சு, 7ஆம் இடமும் கெட்டு போச்சு, இது லூசை கட்டி எப்படி வாழ்றது? போயா அப்படின்ட்டார், டைவர்ஸ் ஆயிரும் போயா அப்படின்ட்டார். இது லூசோட எப்படியா வாழ்ந்தான்னு கேட்குறாரு. அந்த மாதிரியான ஒரு வினோதமான கிரக சேர்க்கை, இது ஆபத்தான கிரக சேர்க்கையும் கூட. அதான் சொல்லல, குருவும் சளைத்தவர்கள் அல்ல மாணவர்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க, மாணவர்களும் குருவுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு உதாரணம் துரோணாச்சாரியார், ஏகலைவன். ஏன்னா அந்த குருவோட வீட்டுக்கு ஆப்போசிட்ல தான் புதனோட வீடு. புதன் பாதகாதிபதி, புதனுக்கு பாதகாதிபதி குரு, புதனுக்கு பாதகாதிபதி குரு. ஒருத்தர் டியூஷன் படிக்க போறாரு, வாத்தியார் மேல லவ் பண்ணி கூட்டு போயிட்டாரு. இதுக்கு என்ன சொல்றீங்க? புரியுதா இல்லையா சாமி? ஸ்கூல் படிக்கும் போதே விரும்பி இருக்கிறாங்க, வெளியே தெரியாம இருந்திருக்கு. காலேஜ் போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை கூட்டு போயிட்டாரு, கல்யாணம் பண்ணிட்டாரு. அப்ப குருநாதர் மகளுக்கு துரோகம் பண்ணிட்டாரா இல்லையா? குருநாதருக்கு. இது ரெண்டுமே வினோத கிரக சேர்க்கை. இது திருமணத்துக்காக நான் அந்த மாதிரியான ஒரு மூலிகை சொன்னது. இது வேற வேற கட்டங்கள்ல தான் வேற வேற பலன் இருக்கு. ஒவ்வொரு பிளானட்டுக்கும் மூலிகை இருக்கு. அது எப்போ எடுக்கணும், எப்படி பயன்படுத்தணும், அதெல்லாம் எடுத்து பண்ணணும். அப்படிங்கும்போது அந்த தோஷம் நிவர்த்தி ஆகுதுன்னு சொல்லுவார். ஆனால் அது யோகம், அதுக்கு பேர் என்ன? வித்தை யோகம். புரியுதா? வித்தை யோகத்துக்கு பாவகம் 3-5 காம்பினேஷன். கிரகத்தில் வந்து குரு புதன், இது இருந்தால் தான் வித்தை யோகம் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரக மாளிகா யோகம்னு இருக்கு. கிரக மாளிகா யோகம், கிரகங்கள் மாளிகை அமைத்தது போல வரிசையாக இருக்கும். அந்த கட்டங்களுக்கு அடுத்தடுத்த கட்டங்களில் இருக்கும். இந்த யோகம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு யோகம். கிரகமாளிகா யோகங்கிறது அவங்களுக்கு நிறைய சொத்துக்கள், செல்வாக்கு, சகலத்தையும் கொடுக்கக்கூடியது. இதுவே தோஷமா, இதுலேயே வந்து திதிசூனிய பாதகமாச்சுன்னா கஷ்டம். அந்த அதிபதிகள் ஏதாவது திதிசூனிய பாதகாதிபதியாக ஆகிட்டாங்கன்னா கஷ்டம். ஒரு ஜாதகம் வருது, அவங்களுக்கு இந்த மாதிரி கிரகமாளிகா யோகம் அவங்களுக்கு இருக்குது, ஆனால் அது திதிசூனிய பாதகமாக இருக்குது. நான் அப்போ என்ன சொன்னேன் அவருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு நல்ல அந்தஸ்து எல்லாம் இருக்குது, ஆனால் அவருக்கு இந்த மேரேஜ் லைஃப்பில் பிரச்சனை இருக்குது. அதில் 7ஆம் அதிபதி சம்மந்தப்பட்டுறாரு அந்த கிரகமாளிகா யோகத்தில். போய் பார்க்குற பொண்ணெல்லாம் ரிஜெக்ட் ஆகுது, ஒன்றுமே அமைய மாட்டேங்குது. அவரும் எங்கெங்கேயோ போய் பொண்ணு பார்த்துருக்காரு, எங்கெங்கேயோ பரிகாரம் செஞ்சுட்டாரு, நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டாரு. நான் சொன்னேன், எங்கே பாருங்க, பொண்ணு வாக்க போகும்போது இந்த ஓட்டையாக போட்ட மாதிரி சட்டை இருக்கும் தெரியுமா? ஜன்னல் மாதிரி ஓட்டையாக போட்டிருக்கும் சட்டை, அந்த காலத்தில் இருந்துச்சு. அது இன்னும் வருது, அந்த மாதிரி ஓட்டையாக போட்ட சட்டை. இதை வாங்கி போட்டு போங்க, பொண்ணு பிக்ஸ் ஆயிரும் போங்கன்னு. ஏங்க என்னங்க சொல்லு? போங்க சார், நடக்கும் போங்க. அந்த துணியை தேடுன்னு அடைஞ்சி வாங்கி தச்சு அதை போட்டு போகிறாரு, கிளிக் ஆகி போச்சு. ஏன்னா கிரகங்கள் வரிசையாக ஒவ்வொரு ராசி மண்டலத்தையும் ஓட்ட போட்டு வச்சிருச்சு. புரியுதா இல்லையா? இதுக்கு பேர் கிரகமாளிகா யோகம்னு பேர். அவருக்கு அந்த மாதிரி சொல்லி திருமணம் நடந்திருக்கு. அப்போ ஒவ்வொரு யோகங்களும் யோகத்தையும் தருது, அதுவே அவயோகத்தையும் சேர்த்து தந்துடுது. இப்போ ஒரு கிரகமாளிகா யோகம் இருக்குது, பெண்ணே அமையலையே, அதில் 4ஆம் அதிபதியும் தொடர்பு வந்துடுறாரு. அப்போ அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ராய்கேது அச்சுக்குள்ளேயே எல்லாமே சிக்கிடுது. அப்போ அந்த கேதுங்கிறது ஓட்டை, சரியா? அப்போ 4ங்கிறது ஆடை, ஓட்டையாக போட்ட சட்டை போட்டு போய் நில்லுங்க, பொண்ணுக்கு பிடிச்சிரும், கல்யாணம் நடக்கும் போங்க. இப்படியும் பரிகாரம் சொல்லியிருக்கேன். அதே மாதிரியே ஒரு ஜாதகத்தில் நிஷ்கல யோகம்னு ஒன்று இருக்குது.
4ஆம் இடமும் 10ஆம் இடமும் நிஷ்கல யோகம். காலபுருஷனுக்கு 4 கூடிய சந்திரனும் காலபுருஷனுக்கு 10 கூடிய சனியும் சேர்ந்தாலும் நிஷ்கல யோகம். இந்த நிஷ்கல யோகங்கிறது திடீர் பணக்காரர். நிஷ்கல யோகங்கிறது திடீர் பணக்காரர். அப்போ இந்த மாதிரி எனக்கு யோகா வேலை செய்யணும், நல்ல வசதி வாய்ப்பாக வரணும், அதுக்கான சூழல் எனக்கு இருக்கா ஜாதகத்தில்? சார் உங்கள் ஜாதகத்தில் நிஷ்கல யோகம் இருக்குது, இது திடீர் யோகம் தான் இது. அப்போ இந்த யோகம் எனக்கு வேலை செய்யறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படிங்கிறாரு. நான் என்ன சொன்னேன் பாருங்க, நான் 2-3 மெட்டல்லாம் சொன்னேன். அதெல்லாம் எனக்கு வேண்டாம், கோயிலாக சொல்லுங்க. எங்க ரொம்ப செலவாகுங்க, ரொம்ப தூரம் போகணுங்க அப்படின்னு. பரவாயில்ல சொல்லுங்க, ஆனாலும் பரவாயில்ல, 10 வட்டிக்குனாலும் வாங்கிட்டு போகிறேன், எனக்கு நிஷ்கல யோகம் வேலை செய்யணும், திடீர் பணக்காரர் ஆகணும். சரின்னு சொல்லிட்டு ஐயா குஜராத்தில் கடற்கரை பகுதியில் நிஷ்கலங்கேஸ்வரர் நிஷ்கலா ஈஸ்வரர் இப்படி ஒன்றா எடுத்துக்கலாம். அங்கே சனிக்கிழமை திங்கக்கிழமை 2 கிழமை அங்கே இருங்க. சனிக்கிழமை போய் அது வந்து கடலுக்குள்ளே இருக்கும் அந்த கோயில். காலையில் சூரிய உதயமானோடனே கடல் தண்ணி பூரா வத்திரும். சாயந்தரம் ஆச்சுன்னா கடலுக்குள்ளே போயிடுவார் அந்த சிவபெருமான். ஸோ அவரை போய் பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க, உங்களுக்கு நிஷ்கல யோகம் வேலை செய்யும். போங்க, நிஷ்கல யோகம் வேலை செய்யும். இதை போய் செஞ்சுட்டு வந்ததுக்கப்புறம் அவர் இந்த இயற்கை வேளாண் உரம் அது சம்மந்தமான ஒரு ரிசர்ச் அவர் பண்ணிகிட்டு இருந்தவர். அதுக்கப்புறம் யூஎஸ் போய், இதில் நான் சொல்லி கிட்டத்தட்ட 7-8 வருஷம் இருக்கும். யூஎஸ் போய் அங்கே போய் அதில் பெரிய டாக்டர் பெரிய கம்பெனிகளில் வேலை கிடச்சி நல்ல ஒரு பெரிய நிர்வாகத்தில் இருந்து அந்த கம்பெனி அவருக்கு நிறைய பணம் கொடுத்துருக்காங்க. இயற்கை வேளாண்மை பற்றி அக்ரி படித்தவர் அவர். இன்றைக்கி ஒரு பெரிய பொசிஷனில் நிறைய நல்ல நிலைமையில் அவர் இருக்கார். எங்கள் கேரளாவில் இருக்கார் அவர். கொஞ்ச காலம் கோயம்புத்தூரில் இருந்தார். அப்போ ஜாதகம் பார்க்கும்போது இதை செய்யுங்க அப்படின்னு அவருக்கு அந்த திசையே வருது. அப்போ நிஷ்கல யோகம் திசை ஸ்டார்ட் ஆக போது அவர் இயற்கையாக கேட்குறாரு. அப்போ குஜராத்தில் நிஷ்கலங்கேஸ்வரர் கோயில், அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க வேலை செய்யும் சொல்லி வேலை செஞ்சிருக்கு. இப்படிலாம் இருக்குது. யோகங்களை எப்படி பயன்படுத்தணும், இதுக்கு மூலிகையெல்லாம் இருக்குது, நிறைய மூலிகைகள் இருக்குது. அதெல்லாம் சொல்லி அவர் வந்து கோயிலாகவே கேட்குறாரு. எனக்கும் அந்த நிஷ்கலங்கேஸ்வரர் கோயில் பார்க்கணுங்கிற ஆசை வந்துடுச்சு. சரி வரும்போது பார்ப்போம், அப்படி ஒரு வாய்ப்பு வந்தால் போவோம் அப்படின்னு நானும். அது சனிச்சந்திரன் காம்பினேஷன் யாருக்கு இருந்தாலும் வேலை செய்யும். அந்த கோயிலுக்கு போனால் வேலை செய்யும். ஆனால் திங்கக்கிழமை சனிக்கிழமை 2 நாள் இருக்கணும். சனிக்கிழமை போயிட்டோம்னா இடையில ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை தான். அவர் திங்கக்கிழமை இருட்டு ஓடியாந்துடலாம். இது வேலை செய்கிறது. ஆனால் அது திசையும் புத்தியும் காலமும் சூழ்நிலையும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் வேலை செய்யும், இல்லைன்னா வேலை செய்யாது. அதுவும் இருக்குது. சரியா? திசையே வராது, புத்தியே வரான்னா வேலை செய்யாது. அவங்களுக்கு திசையோ புத்தியோ வரக்கூடிய காலகட்டங்கள் அதை போய் செய்யும்போது இயற்கையாகவே அவங்களுக்கு வரணும்னா அதெல்லாம் வருமா. இப்படிலாம் யோகங்கள் இருக்குது. இதுக்கு மூலிகைகள்லாம் நிறையா இருக்குது நிஷ்கல யோகத்துக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அரணார் விருட்சம் அப்படிங்கிறது சனியோட மூலிகை. சக்தி சாரணை அப்படிங்கிறது சந்திரனுடைய மூலிகை. இந்த 2 மூலிகையும் அதை எப்படி எடுக்கணும், எப்படி பண்ணணுங்கிறது அதுக்கு நிறைய முறைகள் இருக்குது. காப்பு கட்டி எடுக்கணும், எந்த நாளிகை எந்த திதிகள் எடுக்கணும் அப்படிலாம் கணக்கு இருக்குது. அதை பிறகு எடுத்து வெள்ளி தாயத்தில் அவங்க அடைச்சிக்கொள்ள நிஷ்கல யோகம் வேலை செய்யும். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணக்கார யோகம் அவங்களுக்கு உண்டு. ஆனால் அவங்களுக்கு திசையோ புத்தியோ வரணும் மெயின். இல்லைன்னா வேலை செய்யும், 10% வேலை செய்யும். ஏதாவது போனேன், கேரளாக்குள்ளே போனேன், ஒரு 50,000 லாரி சீட்டு விழுந்துச்சு, திடீர் பணக்காரர்கள் அப்படி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இந்த யோகா இருந்து வேற என்ன மாதிரியான சார் பலன் கிடைக்கும்? இந்த பணக்காரர்கள் இது தவிர்த்து வேற ஏதாவது இருக்கு? வேற இந்த சனிச்சந்திரன் காம்பினேஷன் இருந்தால் எதையும் நுண்ணோக்கி பார்க்குது, எதையும் நுண்ணோக்கி பார்த்தல். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, சினிமா இண்டஸ்ட்ரி, மீடியா, கலைத்துறை, இந்த துறைகளை பூரா அவங்கள லைஃப்பை ஃபிக்ஸ் பண்ணும். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த யோகா வந்து சனிச்சந்திரன் சேர்ந்துச்சுனாலே நடக்க இருக்கிற சம்பவத்தை தலைகளை புரட்டி போடும் உங்கள் ஜாதகம். நடக்க இருக்கிற சம்பவத்தை தலைகள், அது பேர் புணர்ப்பு தோஷம்னு அதுக்கு பேர். கல்யாணம் பேசி நிற்கிறது, மனவரையில் வடிவில் ஒரு இடத்துல செம்பு கல்யாணத்தை நிறுத்துவாங்கல்ல, அந்த காமெடி அந்த மாதிரி தான் அவங்க லைஃப்பில் இருக்கும். அப்போ இந்த மூலிகை வந்து அதை சரி செய்யும். அது எடுக்கிறது எப்போ வைக்கிறது அப்படிலாம் லாஜிக் இருக்குது. அது எந்த திதியில் வைக்கணும், எந்த டைமில் வைக்கணும் அப்படின்னு லாஜிக் இருக்குது. ஸோ இந்த மாதிரி யோகங்கள் நிறையா இருக்குது, அதுக்கு பரிகாரங்களும் இருக்கிறது. சரியா? சரிங்கம்மா. எங்களுக்கு தெரியாத நிறைய யோகங்களை பற்றியும் நிறைய பரிகாரங்களை பற்றி ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். ரொம்பவே நன்றிம்மா.